இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேரடியாவே வீரா கிட்ட நீங்களே பேசி அப்ரோச் பண்ணுங்க. எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், சிவபாலனோட எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் வாங்கிக்கங்க. இப்ப சொன்னீங்களே, இது நல்ல பாயிண்டா தெரியுது. வீரா அவன் மண்டைய கலவுறது ரொம்ப ஈஸி தான் நினைக்கேன். சார் வாயால சொன்னா பத்தாது சார். அந்த பொண்ணே இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி அவளே தாலியை கலட்டி கொடுத்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் மண்டைய கழுவிட்ட எதை வேணாலும் செய்ய வைக்கலாமே. ரொம்ப முக்கியமா அந்த பொண்ணு இந்த மன வாழ்க்கையில விருப்பம் இல்லைன்னு சொல்றதையும் அந்த தாலியை தானே கலட்டி கொடுக்கறதையும் வீடியோவா எடுக்கணும். இப்பலாம் கோர்ட்ல வீடியோ ஆதாரம் தான் செல்லுது. ஓஹோ, அப்படி வேற செய்யணுமோ? ஆமா சார், இதுக்கு ரெண்டே வழிதான். ஒண்ணு, அந்த பொண்ணா வந்து கேஸை வாபஸ் வாங்கணும். அப்படி இல்லையா அதுவே இந்த வாழ்க்கை வேண்டாம்னு தாலியை கலட்டி கொடுத்துடணும். இது இல்லாம கோர்ட்டுக்கு போகணும்னு வைங்க, நிச்சயமா உங்க 3 பேருக்கும் தண்டனை உறுதி. அவ்வளவுதான் சொல்வேன், பாத்துக்கங்க. நான் வரேன். இல்லை ஒத்தோட்டு வக்கீலையா சொன்னது காதல் விழுந்துச்சா? இப்ப என்ன அதுக்கு? என்ன பாபா, இல்ல அவ சொன்னது என்ன நானே செய்ய முடியும், நீ தான் செய்யணும். அது உன் பொறுப்பு. அது நான் செய்யணுமா? என்னத்தப்பா செய்யணும்? நீ அவ காலை பிடிப்பியோ இல்ல கைய பிடிச்சி கதறுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன வேணாலும் செய்யி. ஆனா அவளே இந்த வாழ்க்கை வேண்டாம்னு தாலிய கழட்டி உன் கையில கொடுக்கணும். அந்த மாதிரி பேசி அவ கிட்ட இருந்து நீ தாலிய வாங்கணும். போ, நடக்கிறத பேசுப்பா. இல்ல ஆக்கங்கட்ட கூவே, இது நடந்துதான் ஆகணும். அவகிட்ட தாலி வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப முக்கியமா அதை நீ வீடியோவும் எடுக்கணும். இல்ல நம்ம மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு போயிடுவோம், பாத்துக்க. இதை நீ செய்யலன்னு வைய, நான் ஒன்னும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் இந்த வீட்டுல. அதை நீ மனசுல வச்சுக்க.